அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு, இது சிறியவர்கள் இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இப்போ பெரியவங்களுக்குமே நிறைய இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அந்த டைம்லலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே சுலபமான பயிற்சிகள்லாம் ஒரு 3 பயிற்சி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணலாம், மாலையில் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டொமக் எம்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இது எப்போ வேணாலும் நம்ம டைம் கிடைக்கிறப்ப இதை செஞ்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம எப்படி பண்ணுறோன்னா, கைகள் ரெண்டுமே வச்சுட்டு 2 கைகளுமே இப்படி கோர்த்து வைக்க போகிறோம். கோர்த்து நல்லா இறுக்கமாக கோர்த்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம மார்பகுதிக்கிட்ட நல்லா இப்படி வச்சுட்டு இந்த 5 விரல் இடது கையில் இருக்க 5 விரல்கள் மட்டும் திறந்துட்டு அப்படியே மூட போகிறோம். மறுபடியும் வலது கையில் இருக்கிற 5 விரல்களுமே திறந்துட்டு இப்படி மூட போகிறோம். இது தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். செய்யும் போது நம்மளோட கைகளவே பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே பண்ண போகிறோம். இடது கை திறந்துட்டு மூட போகிறோம், வலது கை திறந்து மூட போகிறோம். நல்லா இறுக்கமாக இருக்கணும். அதை அதில் கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். ரெண்டுத்துக்குமே அதாவது இப்படி இந்த மாதிரி கேப் வச்சு இப்படி பண்ணோம்னா அது சரி வராது. அதனால தான் இறுக்கமாக மூடிட்டு பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். எத்தனை முறை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு கணக்கே கிடையாது. நல்ல விரல்களை நீட்டி இருக்கணும். இது பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்குமே நல்லது, நம்மளோட கை விரல்களுக்குமே ரொம்பவே நல்லது. சில பேருக்கு இந்த ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு முட்டியுமே ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே அவங்களுக்கு வலிக்கும். கை விரல்களில் ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களும் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். நல்ல விரல்கள் நீட்டி செய்யணும். இப்போ இதுவே கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உடனே டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேகமாக பண்ணலாம். தளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி ஒன்றில் அதுவும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ஒன்றில் 2 கைக்குமே இப்படி வச்சுட்டு ஒரு கைகளை ஃபுல்லாக மூடிக்கணும். ஒரு கையில் ஃபுல்லாக விரல்களை திறந்து இருக்கணும். இப்போ அப்படியே மாற்றி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த கையில் மூடணும், இந்த கையில் திறந்து வச்சுக்கணும். அப்படியே விரல்கள் எல்லாமே நீட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி இதை திறக்கணும். அந்த மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கைகளே பார்த்து பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இது தனித்தனியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம கைகள் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம். வச்சுனோம். இந்த மாதிரி மாற்றி தான் வரும். இருந்தாலுமே மறுபடியும் செஞ்சுக்கணும். மிஸ் ஆகும். டக்கு டக்குன்னு நம்ம இதை கவனிச்சுட்டே பண்ணும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். தளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி 3வது பயிற்சி. இந்த கை விரல்களில் ஒவ்வொன்றா இப்போ நம்ம கட்டை விரலில் வச்சு நம்ம டச் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த கட்டை விரலில் வச்சு இந்த சுண்டு விரலில் இதில் முனையில் இப்படி டச் பண்ண போகிறோம். எடுத்துட்டு மறுபடியும் மோதிர விரல் நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மறுபடியும் வச்சுட்டே வரணும். சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல், அதே மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வரணும். இதை எத்தனை டைம் வந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட கைகளுக்கும் விரலுக்குமே ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து இங்கே வந்தோம். மறுபடியும் இந்த ஆள்காட்டி விரல்லேருந்து சுண்டு விரலுக்கு போகிற மாதிரி, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆசனாஸில், அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல், மறுபடியும் ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். இந்த முனையில் நுனியில் நம்ம வச்சு அழுத்தும் போது நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இதில் பிரெயினுக்கும் சரி நம்மளோட உடலில் இருக்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகும்.
இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.